அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 டு 2026ஆம் ஆண்டுக்கான புதிய தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான புதிய வேலைவாய்ப்பு அஃபிஷியலாக வந்திருக்குதுங்க. இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு தடவையாவது நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் இருக்கும்போது இந்த 2025ஆம் ஆண்டுக்கான புதிய விஏஓ உதவியாளர், அதாவது கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே தெரிஞ்சுப்பீங்க, சரிங்களா? ஸோ இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட 2299 அஃபிஷியல் வேகன்சி கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? இது தமிழ்நாடுக்கு மட்டும் 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து தான் இந்த வேகன்சி அஃபிஷியலாக நமக்கு கிடைச்சிருக்குதுங்க, சரிங்களா? இதை தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேகன்சி இருக்குது, ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அப்ளை பண்ணுறதுக்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி டேட் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இன்றைக்கி ஒரு மாவட்டத்துக்கு ரிசல்ட் அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, அதுவே இன்னொரு மாவட்டத்துக்கு ஒரு 4 நாள் கழிச்சோ 5 நாள் கழிச்சோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க வேறு மாவட்டத்துக்கு. இதனால் டேட் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சேஞ்ச் ஆகுது. அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எந்தெந்த மாவட்டத்துக்கு எந்தெந்த மாவட்டத்தை நம்ம விண்ணப்பிக்கணுமோ அந்த மாவட்டத்துக்கு அப்பப்போ நம்ம விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு நபர் 38 மாவட்டத்துக்கும் விண்ணப்பிக்க முடியாது. ஒரே ஒரு நபர் எந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒரே மாவட்டத்துக்கு வேணும்னாலும் அப்ளை பண்ணலாம். அதாவது 38 மாவட்டத்தில் எந்த மாவட்டம் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாவட்டம் விண்ணப்பிச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க, சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், ஸோ ஒவ்வொரு மாவட்டம் வரை எவ்வளோ வேகன்சி வந்திருக்குது, விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், ஸோ யார் யாருக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, ஸோ இது எல்லாமே ஈஸியாக வேலை கிடைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், இது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராகவே அப்டேட் ஆகிட்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள், ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க, சரிங்களா? ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்குது. கிட்டத்தட்ட நமக்கு 2299 அஃபிஷியல் வேகன்சி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அங்கிருந்து தான் நமக்கு அஃபிஷியலாக இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கிடைச்சிருக்குது. ஸோ ஜாப்போட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான், நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். ஸோ அடுத்தது நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலாக நமக்கு 2299 அஃபிஷியல் வேகன்சி கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எந்த இடத்துல வேணும்னாலும் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கலாம், சரிங்களா? அடுத்தது அப்ளை மோடை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இது ஆஃப்லைன் மெத்தட்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஆன்லைன்லையுமே பண்ணிக்க முடியும். அதற்கு டேட் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க, சரிங்களா? ஸோ அதே மாதிரி அஃபிஷியல் வெப்சைட், ஓகேங்களா? ஆஃப்லைனில் பண்ணுறவங்க உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட் இதுதான். அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை நீங்கள் விண்ணப்பிக்கலாம், சரிங்களா? அதுக்கான வெப்சைட் தான் இது. இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபிட் பண்ணணும், அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் யாருக்கெல்லாம் வேணுமோ நம்ம வீடியோ கீழே இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ கீழேயே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை டச் பண்ணால் டேரெக்டாக நீங்கள் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ எல்லாருக்குமே தெரியும் நமக்கு கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்காக தான் நோட்டிஃபிகேஷனை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு 305 வேகன்சி, 10வது படிச்சிருக்கணும். மோஸ்ட்லி காமனாக எல்லாருமே 10ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி டேட் கரெக்டாக பாருங்கள், 30ஆம் தேதி 8வது மாதம் வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுவே நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு
5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கு 14ஆம் தேதி வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தத்துல இன்னும் வந்து 7 நாள் தான் டைம் இருக்குது அதற்கு. ஸோ இது ஏன் டேட் வந்து மாறுது அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ரிலீஸ் பண்றது, அதாவது அப்ளை பண்றது ஸ்டார்ட்டிங் சொல்றது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் டிஃப்ரெண்ட் ஆகுது. அதனால தான் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் டேட் வந்து முன்ன பின்னே மாறுது. ஸோ அதனால வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது ஒவ்வொரு மாவட்டம் வாரியா எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அப்ளை பண்றதுக்கு டேட் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் மட்டும் தான் இதுல கொடுத்துருக்காங்க. அதனால அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் நிறைய மாவட்டங்களுக்கு இன்னும் வரல. அரியலூர், சென்னை, கடலூர், கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்களுக்குலாம் இன்னுமே அப்ளை பண்றதுக்கு ஓப்பனே ஆகல. ஸோ அதனால அதில் நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைக்கும் 21 வயசுல இருந்து 32 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். எஸ்சி, எஸ்டியா இருக்கீங்கன்னா நீங்க 37 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அதர் பிடபிள்யூ கேட்டகரியா இருக்கீங்கன்னா 42 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 11,100ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 35,100 வரைக்கும் இருக்கும். ஸோ அடுத்ததான் வந்து இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எக்ஸாம் இருக்குங்க. ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5வது படிச்சிருக்கவங்க, ஒரு 10வது படிச்சிருக்கவங்க என்ன நாலேஜ் எடுப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் வைப்பாங்க வைப்பாங்க. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஓகேங்களா? அடுத்தது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே நடக்க போகுது. எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 15ஆம் தேதியிலேருந்து விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? ஆன்லைனில் பண்ணுறவங்க. ஸோ இன்னைக்கான வீடியோ அப்டேட் இதுதான். ஸோ இந்த ஸ்கீம் வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.